பயிலரங்கம் இன்று 1013வது நாள். 2023 தொடங்கப்பட்டு தொடர்ந்து இன்று வரை செல்லும் இந்த இணையவழி பயிலரங்கம் தினமும் காலை 5:27க்கு ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வர்சஸ் பேட்ரியாட்டிசம். அந்த தலைப்பில் சிறப்பாக இதுவரை 8 பேச்சாளர்கள் அவர்கள் கருத்து கூறி சென்றிருக்கிறார்கள். இன்று நம்முடைய பேச வருபவர் பயன்மரம் செங்கட்டுவன் அவர்கள். இவர் ஒரு ஆசிரியர் மற்றும் பயிற்றுனர். தன்னுடைய புகைப்படங்கள் வாயிலாக மிக அரிய செய்திகளை அதனுடன் கோர்வைப்படுத்தி மாலையாக தொடுத்து ஒரு பேச்சாக வழங்கும் திறமை உள்ளவர். நம்முடைய நட்புலர் தளத்தில் தொடர்ந்து இணைந்து அவரது பங்களிப்பை கொடுத்து வேற ஒரு தலைப்பில் நிறைய பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறவர். இன்றும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வர்சஸ் பேட்ரியாட்டிசம் என்ற தலைப்பில் அவரது இனிமையான உரையை கேட்க ஆவலாக இருக்கிறோம் என்று நட்புலர் குடும்பம் சார்பாக அனைவரும் சார்பாக பயன்மரம் செங்கட்டுவன் அவர்களை வரவேற்கிறோம். ஃப்ளோர் இஸ் யுவர் சார், ப்ளீஸ். தேங்க்யூ. மிக்க மகிழ்ச்சி எல்லாரையும் இந்த இணைய வழியை சந்திக்கிறதுல. தலைப்பு நல்லா அருமையான தலைப்பு தான். வழக்கம் போல எல்லாருமே நம்ம ஓரளவு ஏஜ்டு பீப்புள் தான். 30+, 40+, 50+, 60+, 70+ தான் இருக்கிறோம் நம்ம சில பேர். அப்படியே இந்த மெமரிஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்ப சுதந்திர தினம், குடியரசு தினம்லாம் வர்றதுக்கே ரொம்ப ஆவலாக இருக்கும் நமக்கு. அந்த பாட்டெல்லாம் போட்டு விட்டு, இந்திய நாடு என் வீடு, இந்தியர் என்பது என் பேரு, ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம், அப்படியே இந்த பாட்டெல்லாம் அப்படியே மெய்யுருகி விடுங்க. அது எல்லாரும் நம்ம அனுபவிச்சிருப்போம். அந்த ஒரு சத்தம், அந்த ஒரு அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ்னு சொல்லி, ஃபிளாக் சல்யூட் சொல்லி, கொடிப்பாடல் பாடி, தாயின் மணிக்கொடி, அதெல்லாம் கேட்கும்போது பாரீர், இதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு புல்லரிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அனுபவம் இருக்கும் எல்லாருக்குமே. அதுதான் சுதந்திர தினம், குடியரசு தினம். சின்ன பிள்ளையில நமக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருந்திருக்காது நமக்கு. பட் எனக்கே பார்த்தீங்கன்னாக்கா, ஆஹா நீ சுதந்திர தினம் ரைட், சாக்லேட் கொடுப்பாங்க. நான் படித்த ஸ்கூலில் ஒரு தியாகியை கூப்பிட்டு கொடியேற்ற சொல்லுவாங்க. அவர் அப்படியே அந்த காந்திக்குள்ளா போட்டுட்டு வருவார், பழைய அவர் நேருக்குள்ளா போட்டுட்டு வருவார். அவர் பஞ்சவச்சம் கட்டிக்கிட்டு அவர் வருவார், பெரிய குருதா போட்டுட்டு. அப்பவே நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப, அவரெல்லாம் இப்போ இல்லை. அவரை பார்க்கறதுக்கே பெருமையாக இருக்கும். அவர் பேர் துரைராஜ் பிள்ளை அவர் பேர். எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையா இருந்தப்ப அவர் பார்க்கறதுக்கே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. வாவ், எவ்வளோப்பா நமக்காக சுதந்திரம் வாங்கியிருக்காங்கன்ட்டு. அப்புறம் புத்தகத்தெல்லாம் படிக்கும்போது தான் நம்ம நாடு எப்படி இருந்திருக்கு, சுதந்திரத்துக்கு முன்னாடி அடிமைப்பட்டு கிடந்திருக்குது, செதறி கிடந்திருக்குது. இதெல்லாமே என்னால் படிக்க முடியுது. ஒரு நாட்டுப்பற்று அப்படிங்கிறது பேட்ரியாட்டிசம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, என்னுடைய பார்வையில், நிறைய பேர் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, என்னுடைய பார்வையில் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு நல்ல குடிமகனா நடந்துக்கிறது தான் பேட்ரியாட்டிசம்ங்கிறது என்னுடைய பார்வையில கருத்து. கூடுதலாக ஒரு தகவல், எனக்கு கிடைச்ச தகவல், இதை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நான் இருந்தாலும் சொல்கிறேன். சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுறதுக்கும் குடியரசு தினத்துக்கு கொடியேற்றுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுறது பார்த்தீங்கன்னா, கீழேந்து மேலே போகும். நாம் அடிமைத்தனத்துலேருந்து வந்திருக்கோம், நம்ம சுதந்திரமாயிட்டோம், நம்முடைய நாட்டு கொடியை ஏற்றுறதா கீழேந்து மேலே போகும். அப்புறமா பூவை நம்ம திறந்து விடுவாங்க, பறக்க விடுவாங்க. இது சொல்லியிருப்பாங்க சில பேர், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குடியரசு தினங்கிறது ஆல்ரெடி கொடி ஏற்றி இருக்கும், அதை அப்படியே இப்போ பறக்க விடுறது தான். பூ கீழே பறக்க விடுறது தான். ஆல்ரெடி நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம். குடியரசாக மாறுறதுங்கிறது ஆல்ரெடி ஏற்றின கொடியை பிரித்து விடுறது தான் குடியரசு தினத்துக்கான கொடியேற்றுறதுக்கான ஒரு மெத்தடு. இது புதிய சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் என்னுடைய இதுக்காக நான் சொல்கிறேன். சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக, தட் இஸ்
நம்ம நாட்டுக்காக எவ்வளோ பேர் போராடி இருக்காங்க. நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இது ஒண்ணும் புதிய டாபிக்கே இல்ல. நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஆ முதல் சுதந்திர போர் 1857 சிப்பாய் கழகம் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா என்ன வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது வந்து ஒரு தமிழரா என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது வந்து வ.உ.சி. பார்த்தீங்கன்னா, கப்பல் விட்டவர். அதான் கப்பலுடைய தமிழன் வ.உ.சி. வ.உ. சிதம்பரனார். ஒரு லாயரா இருந்தவர் வந்து எவ்வளோ ஒரு வெள்ளைக்காரரை எதிர்த்து போராடி பயங்கரமான ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாத சில தகவல்கள் நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். அவர் வந்து வக்கீலா இருந்தா கூட இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா மல்டி பில்லியனர்னு சொல்லலாம். இப்ப உள்ளபடி இருந்ததுனாக்கா பல 100 கோடி ரூபாய்க்கு அதிபதி அவர். தானே சொந்தமா கப்பல் விடலாம். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்ட்னர்ஷிப்பா சேர்த்து ஒரு ட்ரஸ்ட் கம்பெனிய உருவாக்கி கப்பல் விட்டாரு. பார்த்தீங்கன்னா, அவர் கப்பல் விடும்பொழுது தூத்துக்குடிக்கும், கொழும்புக்கும் இடையில உள்ள பயணம் கட்டணம் வந்து ரூ. 5 தான். ஆங்கிலேயர்களை எதிர்த்து பண்ணும்போது இந்த எம்.எஸ். லாவோ அவர் எழுதும்போது என்ன பண்ணிட்டாங்க, வழக்கம் போல இந்த போட்டி தான் இப்ப நடக்குது பாருங்க. இப்ப எப்படி பிஎஸ்என்எல் இருக்கோ அந்த மாதிரி தான். கட்டணத்தை ரொம்ப குறைச்சிட்டாங்க. எவ்வளவு குறைச்சாங்கன்னா, இவன் ரூ. 5 விட்டு இருந்தாரு. அவங்க வந்து பிரிட்டிஷ் கம்பெனிக்காரன் வந்து 75 பைசே அப்படின்னு விட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா எல்லாருக்கும் சொல்லி, அப்பா இங்க வந்து இவனை எதிர்த்து நான் கப்பல் விடுறேன், நீங்க இப்ப போனீங்கன்னாக்கா அவன் வந்து உங்களுக்கு சலுகையா கிடைக்கும். ஆனாலும் என்ன பண்ணுவான்னாக்கா, நான் ஊட்டி மூடின பிறகு அவன் வைக்கிறதான் கட்டணம் ஆயிடும், ரூ. 10 ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் கேட்காம சில பேர் போயிருக்கிறாங்க, பல பேர் போகவே இல்லை. இவ்வளவு ஒரு உறுதியா வைராக்கியமா இருக்கிறத பார்த்து என்ன பண்ணிட்டாருனாக்கா ஃப்ரீ ஆக்கி விட்டாங்க. டோட்டலா ஃப்ரீ போ, தூத்துக்குடியில இருந்து நீ கொழும்பு வரணும்னா என் கப்பல் வந்தா ஃப்ரீன்னு சொல்லிட்டான் பிரிட்டிஷ்காரன். அப்பயும் பல பேர் போகவே இல்லை. பாருங்க அந்த எவ்வளவு ஒரு உறுதியா இருந்திருக்காங்க பாருங்க. நாட்டுப்பற்றுங்கிறது அப்படி ஒரு இதா இருக்கு. அப்புறமா அந்த இவ்வளோ ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் அவர் ஜெயிலுக்கு போறாரு. 40 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கொடுமை பாருங்க. 40 ஆண்டுகள். இவ்வளோ பெரிய கோடீஸ்வரரா இருந்தவர் வந்து ஜெயில போட்டிருக்காங்க. போராடி அவர் 20 வருஷமா குறைச்சிருக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு இவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு மறுபடியும் அங்க சுத்தி உள்ளவங்கலாம் வந்து சேர்ந்து அவர் வாதாடி 10 வருஷமா குறைக்கிறாங்க. இவ்வளோ கார்லயே போயிட்டு கார்லயே வர ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தவரை கண்ணாடி, அதாவது தங்க எல்லாம் வந்து தங்கம், இந்த தங்க நகைகள்லாம் வந்து சாக்குல தான் கட்டி வச்சிருப்பாங்களாம். சாக்குல கட்டி பீரோல வச்சிருப்பாங்களாம். அவ்வளோ ஒரு பெரிய கோடீஸ்வரரை வந்து மொட்டை அடிச்சு விட்டுட்டு சங்கிலியை போட்டு இழுக்க சொல்லி எவ்வளோ ஒரு கொடுமை. இந்த வ.உ.சி. வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கொடுமையா இருக்கு. செக்கு இழுத்து ஒரு சாக்குனாலான துணியில வந்து அவரை போட்டிருக்காங்க. அவருக்கு வந்து எவ்வளோ பெரிய ராஜபோகமா இருந்தவரை வந்து சாக்கு துணியில அவருக்கு உடை கொடுத்துருக்காங்க. பழைய கஞ்சி புழு புழுத்து போன கஞ்சி தான் கொடுத்துருக்குறாங்க. களி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ ஒரு நாத்தம் அடிக்கிற ஒரு களியை தான் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்க. கடுங்காவலுங்கிறது அதான். இருட்டு அறையில போட்டு அடைச்சி வச்சிருந்துருக்குறாங்க. அப்ப அந்த மாட்டுக்கு பதிலா செக்கு எடுக்கும்போது செக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருப்பீங்க. நான்லாம் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில. எங்க பெரியப்பா வச்சிருந்தார் செக்கு. நீட்டமா ஒரு கம்பி இருக்கும், நீட்டமா ஒரு மரப்பலகை இருக்கும். அதில் நாங்கெல்லாம் உட்காந்துப்போம். செக்கு வந்து அதுல மேல வந்து எள்ளு போடுவாங்க, தேங்காய் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடந்திருக்கு, நானே பார்த்துருக்கேன். தேங்காய் வந்து கொப்பரை தேங்காவும் எள்ளு காய வச்சும் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போடுவாங்க. அந்த வேர்க்கடலை காய வச்சு அழகா போடுவாங்க. அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும், அரைச்சிக்கிட்டே இருக்கும். அது அரைச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த எண்ணெய் அப்படியே மேலே திரண்டு வரும். காலம்புற அதாவது விடியறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. நான் நல்லா போய் உட்காந்துருக்கேன், சுத்தி வந்திருக்கேன். செக்கு மாடும் தனியா இருக்கும், சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்கும். வண்டி மாடு மாதிரி நேரா போகாது, அது ரவுண்டா சுத்தி 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 வந்துட்டு இருக்கும். நானும் ஏரியாவில் உட்காந்து விளையாண்டுருக்கேன். அதுலலாம் காலம்புறையே பூட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மத்தியானம் தான் அந்த எண்ணெய் திரண்டு வரும். அவ பாருங்க, ஒரு ராஜபோகமா இருந்தவரை வந்து செக்கு இழுக்க வச்சு மொட்டை அடிச்சு விட்டு சாக்கு துணினால ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு இவ்வளோ பாருங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டுக்காக தான். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ் 2K கிட்ஸ்ல எல்லாம் போய் கேட்டுங்க, சுதந்திரம்னா என்னன்னு கேட்பாங்க. அப்படியா, பிரிட்டிஷ் பீப்புள் அது பாட்டு இருந்துட்டு போட்டுமே, என்ன இப்ப அவங்களே இருந்திருக்கலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சுதந்திரம்னா தெரியாது, நாட்டு போட்டுனா என்னன்னு தெரியாது. ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏன்னா அவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அவங்கலாம் வந்து முழுக்க இணைய வழியில தான் இருந்துட்டு இருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா இப்ப
அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்த்து தைரியமா நின்று போராடினாள். நம்ம சினிமாவை பார்த்தாலே சிவாஜி நடிப்பை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு பேட்ரியாசம் வந்துடும். தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், அதாவது பொது இடத்துல வந்து தூக்குல போட்டு எல்லாரையும் மிரட்டி அவருக்கு ஆதரவா இருந்தவங்க தலையெல்லாம் வெட்டினாங்க சிவகங்கை சீமையில, திருப்பத்தூர்ல. திருப்பத்தூர்ல இன்னமும் அந்த நினைவிடங்கள்லாம் இருக்குது. வேலு நாச்சியார்லாம் உங்களுக்கு நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. தனி ஒரு தீயா இருந்து போராடி அவங்களுடைய போர்க்கலன்கள்ல இருக்கலாம் தூக்கி போட்டாங்க. எவ்வளவு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. தமிழ்நாட்டுல அவ்வளவு நடந்திருக்கு. அதுல கூடுதலா இன்னொரு தகவல் சொல்லிடுறேன் வஉசியை பத்தி. அவர் வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கிறார் எங்க ஊருக்கு. 1948 சுதந்திரம் கிடைச்ச பிறகு இப்ப சமூக நீதி மாநாடுன்னு நடத்திருக்கிறாங்க. அப்ப அந்த ட்ரெயின்ல வரத்துக்கு பெரியார் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவரை பேச விட்டாங்க. வஉசியை பேச விட்டுருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் சிறையிலேருந்து வெளில வந்த பிறகு. ஆனா சிறையிலேருந்து வெளில வந்தப்போ பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தர் தாங்க, சுப்பிரமணிய சிவா மட்டும்தாங்க அவர் வந்து பார்த்தாங்க. அப்பயும் அவர் தொழுநோயாளியா இருந்தாரு. அவர் ஒருத்தர் தான் வந்து பார்த்தாங்க. யார் சிதம்பரம் பிள்ளையை வந்து பார்த்தது ஒரே ஒரு ஆள் தான், சுப்பிரமணிய சிவா மட்டும்தான் வந்து பார்த்துருக்கிறாரு. என்னுடைய எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் இழந்து தனி ஆளா ஆயிட்டாருங்க சுதந்திரத்துக்காக. தான் பையனுக்கு வேலை வேண்டும்னு சொல்லிட்டு பெரியார் கடிதம்லாம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம்லாம் அந்த இதெல்லாம் பார்த்தேன். அப்போ நாகப்பட்டினத்துக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா பெரியாரை தான் அவர் போட்டிருந்தார். போற்றி நீங்களாம் வந்துட்டு பெரியாரை தான் நீங்கள் வணங்கணும்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் பேசியிருக்கிறார். பெரியார் வரத்துக்கு தாமதமானப்ப பேசுகிறேன். ஏன் என் ஃபோட்டோலாம் நீங்கள் வச்சு மாலை போட்டுறீங்கன்னு கேட்டிருக்காரு பெரியார். இல்லை நீங்கள் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தெய்வம்லாம் சொல்லியிருக்கிறாரு. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, இது நடந்த சுதந்திரம் அடைஞ்ச பிறகு. அதே மாதிரி பாரதியாரை பாருங்க. பாரதியார் பாடல்களை கேட்டாலும் நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன் கிடைக்குங்க. நிச்சயமா அது என்னன்னா, தெடிச்சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று எல்லாம் படிச்சிருக்கீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து இந்த பாடல் தான் எல்லாரும் தெரிஞ்ச பாடல். ஆனா பாருங்க அவர் பாடின இன்னொரு பாடல், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. பாருங்க, சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, சுதந்திரம் அடைகிறதுக்கு 10 ஆண்டுக்கு முன்னாடி அந்த கான்பிடென்ட்டை பாருங்க, எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க. நிச்சயமா கிடைச்சிரும் அந்த உறுதி. அவரை எவ்வளோ ஒரு அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்ந்த காலத்துல அவர் யாரையுமே மதிக்கல. அவரை வந்து ஒரு ஒரு மகாகவியாவை யாரும் கொண்டாடல. ஏன்னா அவரை பத்தி தெரியாதுல்ல, அவருடைய கவிதைகள் பத்தி தெரியாது, அவர் எழுத்துக்கள், அவர் நடத்தின பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு. ஆனா எனக்கு இதுலயே வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுல பார்த்தீங்கன்னா, காலா வாடா உன்னை நான் காலால் எட்டி உதைப்பேன் அப்படின்னு ஒரு பண்ணார் பாருங்க. அது ஒண்ணுதான் எனக்கு வந்து பாரதியார் பாடின பாடல. இது ஒரு புதிய தகவல். இது கேள்விப்பட்டிருப்பீங்க. முனைவர் அறிவழகன் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் இது. காலா வாடா உன்னை நான் என் காலால் உதைப்பேன். கரெக்டா வந்து யானை வந்து அவர் காலால எட்டி உதைச்சிருச்சு. நெகட்டிவிட்டி அவர் பாடினதுல நான் என்னுடைய பார்வையில இது அப்படி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நீங்க அவருடைய கவிதைகளும் சரி, அவர் எழுதின பாடல்களும் சரி, சுதந்திர தாகத்தை ஊத்துறது. அவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நடத்தின பத்திரிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எழுதியிருக்கிறார். ஒரு கட்டுரை படிக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதாவது இந்திய மக்களை வந்து ஒன்று தர்றதுக்கு அவ்வளோ ஒரு சேலஞ்சா இருந்திருக்கு அவருக்கு. இங்கேருந்து பாண்டிச்சேரி போய் பிரெஞ்சனுடைய கட்டுப்பாட்டில் இருந்துட்டு இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு விஷயமும் இந்த நாட்டுப்பற்றுங்கிறது அந்த புல்லரிக்குன்னு சொல்றேன் பாருங்க, அந்த கொடி ஏற்றும் போது நமக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதை நான் ஒரு இன்னமும் அந்த எனக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளைல இருந்து அதை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப சுதந்திரத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. நாட்டுப்பற்றுல இந்த சுதந்திரம்னு ஒண்ணு இல்லைன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு நம்ம, ஏன்னா இது நமக்கு எல்லாம் அதிலே பழகிட்டோமா, நமக்கு அதுக்கு அடிமைத்தனங்கிறது நம்ம இல்லாம இருந்ததுனால பாத்தீங்கன்னா எழுத்துரிமை, பேச்சுரிமை, நம்ம மதத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை, சொத்தை வாங்கக்கூடிய உரிமை, வாக்கு உரிமை, பாருங்க கல்வி உரிமை, என்ன வேணா படிக்கலாம். இந்த வாக்கு உரிமையை பத்தி பேசும்போது தான் எனக்கு வந்து இந்த நாட்டுப்பற்று தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு கேலி கூத்தா இருந்தது. நான் வந்து சின்ன பிள்ளை இருந்தப்ப என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க எங்க வீட்டுக்கு வந்து. அப்போ வந்து 50 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு கட்சிக்காரர் வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாட்ட வந்து பார்த்து, ஐயா எங்க கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க, இந்தாங்க 50 ரூபான்னு சொல்லி எடுத்து கொடுத்தாரு. அவர் எங்க அப்பா கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி, நீ எதுக்கு எனக்கு பணம் கொடுக்குற அப்படின்னு கேட்டார். இல்லையா நம்ம கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க. ஏன் ஓட்டு போடுறது நானு, நீ எனக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. இப்படியே கேட்டாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது.
நீ ஏன் எனக்கு பணம் கொடுக்கணும்? ஓட்டு போடுறது ஏன் விருப்பம். நீ ஏன் ஓட்டு போட சொல்லி எனக்கு பணம் கொடுக்குறேன்னு கேட்டாரு. அப்ப 50 ரூபா கொடுத்தாங்க வந்து. அவன் அப்படியே தவிச்சு போயிட்டான் அந்த ஆளு. எனக்கு இன்னும் அந்த ஆளு செத்து போயிட்டான் அந்த ஆளு. அப்புறமா இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுலேருந்து பாருங்க எங்க வீட்டுக்கு தெருவில் உள்ள எல்லாம் வாங்குவாங்க. எல்லாருக்கும் கவர்ல போட்டு இப்போ போன வருஷம் நடந்த எலெக்ஷன்ல கூட கவர்ல போட்டு 2000 2000 எல்லா ஓட்டும் கொடுத்தாங்க. எங்க வீட்டுக்கெல்லாம் வரவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ஓட்டு போடும்போது பெருமையா போய் ஓட்டு போடுவேன். சே நான் வந்து இப்போ வந்து பெருமையோட இட்ஸ் மை டியூட்டி, இட்ஸ் மை ப்ரைடு. அதாவது என்னுடைய ஓட்டை நான் கொடுக்கறது எனக்கு ப்ரைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பெருமையோட ஓட்டு போடுவேன். ஆனா இப்போ வந்து இந்த ரோடு போடுறது ரொம்ப ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு எங்க தெருவில். வந்து நின்றாங்க, எவனுமே சரியில்லை, அவனும் சரியில்லை இவனும் சரியில்லை அப்படின்லாம் சொன்னாங்க. கிட்ட கூப்பிட்டேன், இங்க வா, ஓட்டுக்கு எவ்வளோ வாங்கின போன வருஷம்? 2000 வாங்கினீங்கள, இதெல்லாம் நீ பேசவே கூடாது அப்படின்ட்டேன். நீ எப்போ நீ வந்து உன்னுடைய ஓட்டை நீ காசுக்காக வித்துட்டியோ, நீ இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. நீ காசு வாங்காம இருந்து நீ அவன்கிட்ட கேளு, நீ அவன் உனக்கு பதில் சொல்லுவான். அதை விட்டுட்டு நீ வந்து ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு இப்போ வந்து நின்றுட்டு இது சரியில்லை அவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னாக்கா முதல்ல நீ இரு ஒழுங்கா அப்படின்ட்டு அவன் சத்தம் போட்டான். அந்த அவன் அப்படியே போயிட்டான். அப்புறம் நீ ஒன்ட்டெல்லாம் பேச முடியாதுன்னு அவன் போயிட்டான். அப்போ என்ன பாருங்க, இப்போ நம்ம ஒரு நாட்டுப்பற்றுங்கிறது என்னன்னு பார்க்கும்போது என்னுடைய பார்வையில் பணம் வாங்காம ஓட்டு போடுறதாங்க நாட்டுப்பற்று. இது நம்முடைய உரிமை, பேச்சு உரிமை, எழுத்து உரிமை, வாக்கு உரிமை. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நாட்டுப்பற்று தானே. இதுவும் நம்ம தேசத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், நாடு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இதுக்கு சப்போஸ் சுதந்திரம் அடையாம இருந்துச்சுனாக்கா சிதறிதான் இருந்திருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க சமஸ்தானங்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் மட்டும் இல்லைனாக்கா இன்னும் வந்து தனித்தனியா தான் இருந்திருக்கும் நாடெல்லாம். இன்னும் அப்படியே தான் இருந்திருக்கும். அப்படியே ஒரு விஷயம். இதுதான் நாட்டுப்பற்றை பத்தி நான் பார்த்த வரைக்கும், பேசின வரைக்கும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா விளையாட்டு தானே. இப்போ இது சார் ஒரு நிமிஷம், இந்த ஸ்க்ரீன் ஷேரு ஓகே பண்ணல சார். ஓகே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து எங்கள் பள்ளி மாணவர்கள் தெரியல, ஸ்க்ரீன் தெரியல எல்லாருக்கும். எங்கள் பள்ளி மாணவர்கள் வந்து முந்தா நாள் வந்து திண்டுக்கல்ல போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியே எல்லாரையும் போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் ட்ரெயின் ஏற்றி விட்டு வந்தோம். வெள்ளிக்கிழமை போய் ட்ரெயின் ஏற்றிட்டு வந்துட்டு அவங்க போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. நேற்று தான் வந்தாங்க, நேற்று காலம்பரம் தான் வந்தாங்க. திண்டுக்கல் நடந்த இது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. பசங்களெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் பிசிக்கல் டைரக்டர் தான் அங்கே நிற்கிறார். அவர் தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார். இது பாருங்க, இது எங்கள் மாவட்ட அளவில் பேஸ்கெட் பாலில் நாங்கள் வந்து டோர்னமெண்ட்டில் நாங்கள் ஜெயிச்சது. சீஃப் மினிஸ்டர், அதாவது முதலமைச்சர் கோப்பையில். இப்போ பாருங்க, நேற்று கூட அறிவிச்சிருக்கிறாங்க, வேலைவாய்ப்புலாம் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெருமை தான் எங்களுக்குலாம். அந்த பசங்களுக்குலாம் அவ்வளோ ஹாப்பி. எங்கள் பிசிக்கல் நிற்கிற அந்த பிசிக்கல் டைரக்டர் நேற்று எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்தாரு. இந்த பசங்க ஜெயிச்ச பசங்களுக்குலாம் பார்ட்டி கொடுத்தாரு. ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் 3000 2000 வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதாவது கோப்பையோட சேர்ந்து பரிசு தொகையும் உண்டு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எல்லாருக்கும் மந்தி வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பி எங்கள் பிசிக்கல் டைரக்டருக்கு. ஏன்னா அவ்வளோ கோச்சிங் கொடுத்தாரு. எப்படின்னா எங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்கெட் பால் கோர்ட்டே வந்து ஃபுல்லாக உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்றினாருங்க. இண்டோர் இல்லை, அவுட்டோர் தான் அது. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டேடியத்து மாதிரி இது வந்து இண்டோர் ஸ்டேடியம் எங்கள் ஊரில். எங்கள் ஸ்கூல்லையே இதை வந்து அவுட்டோர் ஸ்டேடியத்தையே வந்து இதே அளவுக்கு மாற்றினார். இதே கலரில் ஃபைபரில் போட்டு இந்த அவ்வளோ சில லட்சம் ரூபா போட்டு, சில லட்சம் அது ஆயிடுச்சிங்க அதை மாற்றுறதுக்கு. எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாருங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. இந்த பசங்களை ஜெயிக்க வச்சாரா, போயிட்டு எல்லாருக்கும் நேற்று மந்தி வாங்கி பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. பசங்களாம் ரொம்ப ஹாப்பியாக அதை சாப்பிட்டாங்க. இது ஒரு விளையாட்டு தானே. விளையாட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் விளையாடுறதுனாக்கா 2 பேர் கை கொடுத்துப்பாங்க. நீங்கள் கிரிக்கெட்டில் கூட பார்த்துருப்பீங்க. அதாவது எப்படின்னா அதை நம்ம ஒற்றுமையோட சந்தோஷமா, விளையாட்டுங்கிறது விளையாட்டு தானே. ஆனால் இப்போ நீங்கள் இந்த கடந்த 8 நாளாக நடந்திருக்கு பயிற்சி, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, எல்லா பயிற்சியாளரும் சொல்லியிருப்பாங்க. நாம் வந்து என்ன பார்க்குறோம்னாக்கா நடக்கிற இன்சிடென்ட் எல்லாம் விளையாட்டாக பார்த்துட்டு, கொடூரத்தெல்லாம் விளையாட்டாக பார்த்துட்டு, விளையாட்டை வந்து போர் மாரி பார்க்குறோம். 2 நாட்டுக்கு இடையில நடந்ததுனாக்கா அப்படியே பயங்கரமா, அப்படியே ஒரு சென்சிட்டிவா
பாத்ரூம் கூட போகாம அப்படியே உட்காந்து ரொம்ப படபடப்போட பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ அடுத்த விக்கெட் என்ன நடக்குமோ, அடுத்த என்ன நடக்குமோ அப்படின்னு ரொம்ப ஒரு இதா பார்த்துட்டு இருக்கோம். தேவையில்லையே, அவ்வளோ ஒரு இதா பார்க்க வேண்டியது இல்லையே. அது வந்து ஒரு நாட்டுப்பற்று கிடையாது, அது ஒரு விளையாட்டு தானே. ரொம்ப ஒரு இது பாத்தீங்கன்னா, சில ஆண்டுகள் முன்னாடி நீங்க பேப்பர்லயும் பார்த்துருப்பீங்க, டிவிலையும் பார்த்துருப்பீங்க. இந்தியா ஜெயிச்சிருச்சு. மும்பைல நடந்தது. அப்ப பாத்தீங்கன்னா, சீஃப் கெஸ்ட்டா அதாவது பரிசு கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க சரத் பவார. அப்போ அவர் வந்து வேளாண் துறை அமைச்சர். அப்ப சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றேன். அப்ப என்ன பண்றாரு, சரத் பவார் போறாரு. போனா இந்த கோப்பைய வச்சுக்கிட்டு அவர் நிக்கிறாரு, அவர் தள்ளி விடுறாங்க. என்ன செய்யறோன்னே தெரியாம, என்ன செய்யணும், என்ன நடக்குன்னு தெரியாம. அவர் மத்திய அமைச்சர், அவர் வந்திருக்கிறாரு, அவர் தான் சீஃப் கெஸ்ட். அவர் அந்த கோப்பையை மறைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளையாட்டு வீரர் வந்து அப்படி தள்ளி விடுறான், போர் வீரர் மாதிரி தள்ளி விடுறான் அவரை. இது எல்லா டிவிலையும் வந்தது, நியூஸ்லாம் வந்தது, பார்த்துருக்கீங்க. அது மாதிரி பாருங்க, சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கங்குலி கேப்டனா இருந்தப்ப என்ன பண்றோன்னே தெரியாம டிஷர்ட்டை கழட்டி ரொட்டேட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து பாருங்க, அது வந்து இது ஒரு பேட்ரியாட்டிசமா, அது விளையாட்டை எடுத்துக்கல, வெறித்தனமா இருக்கிறது. இப்ப நம்ம இந்த காசால நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு விளையாட்டை தானே பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியனா இருந்தா ஷேர் பண்ணு, தமிழர் இருந்தா ஷேர் பண்ணலாம், நம்மள உணர்ச்சி வசப்படுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா அதெல்லாம் ஹம்பக். பேட்ரியாட்டிசங்கிறது நம்ம மனசுல இருந்து வரணும், இந்தியன்கிற ஒரு பெருமை. விளையாட்டுங்கிறது விளையாட்டா தானே இருக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 90ஸ்ல, அப்போதான் லைவ் மேட்ச்லாம் வந்தது. 96 வேர்ல்டு கப்பு பிறகு அதிக அளவில் லைவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் தான் ஓடிட்டு இருக்கோம். நாங்கள் அதான் பார்த்துட்டு இருப்போம். பல பேருக்கு இந்த அனுபவம்லாம் இருந்திருக்கும். ஆனால் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளா நான் கிரிக்கெட் பார்க்கறத விட்டுட்டாங்க. வெறித்தனமாக பார்த்துட்டு இருப்பேன். இப்போ இருக்கிற இளைஞர்கள் பார்க்குற மாதிரி வெறித்தனமாக பார்த்துட்டு இருப்பேன். ஒரு பால் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு இப்படி ஒரு இதாக பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ ஹைலைட்ஸ் கூட பார்க்கறதுல கிரிக்கெட்டை பற்றி இப்போ ஜீரோ ஆகிட்டேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்பிளிங்கிறத கேள்விப்பட்டாங்க. அந்த மேட்ச் 2020 வந்த பிறகு கேம்பிளிங் நடந்ததுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதுலேருந்து நான் என்னுடைய கருத்து தானே ஒழிய பொதுவான கருத்து இல்லை, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவங்க வந்து அவ்வளோ ஒரு கேம்பிளிங்கோட விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பல கோடிகள், பல 1000 கோடிகள் இந்த டர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்குது இந்த சூதாட்டத்தில், கேம்பிளிங்கில். மேட்ச் ஃபிக்ஸிங் ஆகுது. அதையே நம்ம போய் பார்த்துக்கிட்டு என்னுடைய நேரத்தை நான் ஏன் வீணடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. அன்னையிலேருந்து இந்த கேள்விப்பட்டதுலேருந்து இந்த கேம்பிளிங்கிறத மேட்ச் ஃபிக்ஸிங்கிறத கேள்விப்பட்டதுலேருந்து நான் கிரிக்கெட் பார்க்குறதே விட்டுட்டாங்க. ஹைலைட்ஸ் கூட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைலைட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். இப்போ அந்த ஹைலைட்டையும் விட்டுட்டேன். இப்போ நான் கிரிக்கெட்டில் ஜீரோவாக இருக்கேன். வெறித்தனமாக 96ல், அப்புறமா அந்த வருஷம் 2000ல் அந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக நான் வெறித்தனமாக பார்த்துட்டு இருப்பேன். இதுக்காக மேட்சுக்காக என்னுடைய ஜாப் எல்லாம் லீவ்லாம் போட்ட காலங்கள்லாம் உண்டு, வேலைக்கு லீவ் போட்ட காலங்கள்லாம் உண்டு, இந்த மாதிரி ஃபைனல் நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கிறது இந்த கேள்விப்பட்ட நாள்லேருந்து இந்த வெறித்தனத்தை விட்டுட்டு இப்போ ஹைலைட்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் இப்போ வந்து ஜீரோ. இதில் அதாவது கிரிக்கெட் மேட்ச் பார்க்கக்கூடாது, என் நேரத்தை அதுக்கு நான் கொடுக்கக்கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இது பல பேச்சு வரும்போது கிரிக்கெட்டை பற்றி பேசுவாங்க, நான் அப்படியே அமைதியாக உட்காந்துடுறது. என்னது, ஏன்னா அதில் கலந்து நமக்கு தெரியாது அதை பற்றி. அதாவது கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாது நிற்க பெரிய. கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாது நிற்க பெரிய. அதாவது அறிவில்லாதவங்க கூட அறிவாளியா கருதப்படுவான் எப்பன்னா கற்றவர் அவையில சொல்லாமல் இருக்கும்போது, பேசாமல் இருக்கும்போது அவன் அறிவாளியா கருதப்படுவான்ட்டு. அதனால நம்ம கிரிக்கெட்டை பத்தி தெரியாது, அது கிரிக்கெட் இல்லிட்ரசி. அதனால அப்படியே அமைதியா உட்காந்துக்கிறது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான், நான் பார்க்கறத விட்டுட்டேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பசங்கள்ட்ட அந்த ஒரு வெறி எங்க பாருங்க, கிரிக்கெட்டு தான். நீங்க பாருங்களேன், வேற எந்த விளையாட்டா விளையாடுறாங்களா பாருங்களேன். அதுதான் அது ஒரு சின்ன ஒரு 3 குச்சி வச்சு விளையாண்டு இருப்பாங்க ரோட்ல. இப்போ அதுவும் மாறிடுச்சு. ரோட்ல வச்சு வைக்கிறதுக்கு இந்த அழகா ஸ்டெம்ப் 3 ஸ்டெம்ப் வச்சிருக்கக்கூடிய ஒரு இதே வந்துருச்சு, விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து ஐடியா தான், ஐடியாலஜில தான் ஓடிட்டு இருக்கு. எங்க பாருங்க நீங்க சாட்டர்டே சண்டே பப்ளிக் ஹாலிடேஸ் எல்லாம் பாருங்க, பசங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டே தான் இருப்பாங்க. தெருவில் சின்ன இடமா தான் கூட அதுல ஒரு 3 கோடை போட்டு, செவுத்துல ஒரு 3 கோடை போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுதான் ஸ்டம்ப்ன்ட்டு. இதெல்லாம் ஒரு அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான், ஒரு விளையாட்டுல இருக்கக்கூடிய ஆர்வம். எனக்கு இதுல ஒரு தனிப்பட்ட வருத்தமும் உண்டுங்க.
இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கிக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கிரிக்கெட் கொடுக்குற முக்கியத்துவத்தை வந்து நாம் வந்து ஹாக்கிக்கு கொடுக்கறதுலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நம்ம தமிழருடைய விளையாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கபடி தான். தமிழருடைய விளையாட்டு கபடி. இது பல நூறு ஆண்டுகளாக இருக்குதுங்க. கபடிங்கிறது பல நூறு ஆண்டுகளாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரங்கின்றி வட்டாடி அற்றே அப்படிங்கிறார் வள்ளுவர். வட்டாடி அற்றே, வட்டாடி அற்றேன்னா அதான் அந்த, அதாவது அரங்கின்றி வட்டாடி அற்றிய நிரம்பிய நூலின்றி கோட்டிக்குள். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரங்கம் இல்லாம கபடி விளையாட முடியாது. கோடு போடாம ஒரு எல்லை இல்லாம விளையாட முடியாது. அதே மாதிரி நிரம்பிய நூலின்றி கோட்டிக்குள். அதிக அளவு புத்தகங்களை படிக்காம ஒரு மேடையில பேசுறதுங்கிறது இதே மாதிரிதான். அரங்கின்றி வட்டாடி அற்றையதான். அது எங்க போகுதுன்னு தெரியாது, பேச்சு எங்க போகுதுன்னு தெரியாது. அப்படிங்க எப்ப 2000 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு பாருங்க வள்ளுவர். அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்குழல். இப்போ அரங்கத்தை பத்தி, அதாவது அரங்கின்றி வட்டாடுனா அந்த கபடி. தமிழரோட விளையாட்டு கபடி தான். மல்யுத்தம், கபடி, ஏறு தழுவுதல், இதெல்லாம் தமிழருடைய வீர விளையாட்டு. அது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அந்த காலத்துல இருந்திருக்கு பாருங்க. அப்போ பாருங்க, இந்த பேட்ரியாட்டிசம்ங்கிறது நாம ஒழுங்கா இருக்கிறது தான். அதாவது ஒழுங்கா வரி கட்டுறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றது, தேசிய கொடியை மதிக்கிறது, தேசிய கீதம் இசைக்கும் போது அதுக்கு மரியாதை கொடுக்கறது, கொடிக்கு மரியாதை கொடுக்கறது, முக்கியமா ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறது, ஏமாத்தாம டாக்ஸ் கட்டுறது, எழுத்துரிமை, பேச்சுரிமை. ரொம்ப நான் முக்கியமா பார்க்கறதுன்னு பார்க்கும்போது, சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு, ஒரு மனித நேயம், ஒரு கல்ச்சரோட நடந்துக்கிறது, ஒரு நடந்துக்கிறது. நீ திருடனாடா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். என்ன அதை போய் நான் வந்து தண்ணி குடிச்சேன், எடுத்து தண்ணி குடிச்சேன்னா நீ திருடனாடான்னு அந்த கேட்குற மாதிரியே இருக்கும். அந்த சங்கிலி இதெல்லாம் ஒரு நாட்டுப்பட்டுல இதுவும் ஒரு அங்கம் தான். அதாவது ரோடு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்றது, ஒபே பண்றது, சக மனிதரை நேசிக்கிறது. இது எனக்கு ரொம்ப இதுங்க. பொது சேவை செய்யறது, நாட்டு மக்களுக்காக உழைக்கிறது. அதாவது ஜேசியில சொல்லுவாங்களே, எங்களுக்கு அடிக்கடி சொல்லி வச்சிருக்காங்க ஜேசியில. அதாவது ஒருத்தவங்களுக்கு மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சேவை செய்யறது, திறமைகளை வளர்த்துக்கிறது, நாடு முன்னேறத்துக்கு நாமளும் முன்னேறி நாட்டையும் முன்னேற்றுறது. இந்த நாடு உனக்கு என்ன செஞ்சது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இந்த டயலாக்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நீ நாட்டுக்கு என்ன செய்தா என்று கேள். நாம வந்து சுதந்திரமா இருக்கிறோம், நம்ம கட்டுப்பாடோட இருக்கிறோம், கண்ணியமா நடந்துக்கிறோம். பொது வெளியில கண்ணியமா நடந்துக்கிறது. நாட்டை விமர்சிக்கிறவங்கள வந்துட்டு அதுக்கு அவங்களோட போய் சண்டை போட வேண்டியதில்லை. நாம முதல்ல சரியா இருந்துக்கிறது, வாக்குகளை விற்காம இருக்கிறது. இதுதான் என்னுடைய பொறுத்த வரைக்கும் நாட்டுப்பற்றுங்கிறது தான். நான் இப்போ கடைசியா ஒரே தகவல் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நாட்டுப்பற்றுங்கிறது அது உணர்வு தான். இந்தியர் என்பது பெருமை கொள்வோம். அந்த உறுதிமொழி சொல்றாங்களே, என் தாய்நாடு இந்தியா, இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள், என் தாய்நாட்டை பெரிதும் நேசிக்கின்றேன் அப்படின்னு நீங்க இந்த நம்ம சின்ன பிள்ளையில இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்க. அது நேசித்து அந்த உணர்வோட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நிச்சயம் நாட்டுப்பட்டு கிடைக்கும். அடுத்ததா விளையாட்டுங்கிறது விளையாட்டு தான், உடற்பயிற்சி தான். உடலை வலுவா இருக்கிறது உடற்பயிற்சி தான். அதனாலதான் எங்க ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா பிடில போக சொல்லிடுறது. பிடிலாம் எடுத்துக்கிறதே கிடையாது. போ விளையாடு, போ ஜாலியா விளையாண்டுட்டு வா, அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்றது. உடலை வந்து சீராக்கிறதுக்கும், அதாவது நம்முடைய உடலை கட்டுக்கோப்பா வச்சுதான் உடற்பயிற்சி. அதே மாதிரி விளையாட்டுகள்லாம் பசங்களை விளையாட விட்டுறது. அது வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ங்கிறது விளையாட்டு தான். விளையாட்டா பார்க்கணும், நாட்டுப்பற்ற ஒரு உணர்வோடு பார்க்கணும். இதுதான் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய கருத்தா நான் பகிர்றேன். அதாவது இந்தியர் என்பது பெருமை கொள்வோம், கண்ணியத்தோடும் பெருமையோடும் வாழ்வோம், நம்ம சட்ட திட்டங்களை கடைபிடிப்போம். அதே நேரத்துல உடலை வலுவாக்குறதுக்கு தான் உடற்பயிற்சிகள், விளையாட்டுகள்லாம். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ங்கிறது உடல் கட்டை வந்து உருவாக்குறது தான். நம்ம உடல் கட்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதை வந்து இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. நாட்டுப்பற்று இருந்தால் தான் விளையாட்டுறதுக்கலாம். அதனால அப்படிலாம் இருந்துட்டு பார்த்துட்டு விளையாட்டா பார்ப்போம். அதே போல நம்ம நாட்டுப்பற்றோட இருப்போம். விளையாட்டா மதிப்போம். அதை சீரியஸ் ஆக்காம அதில் வந்து கேம்பிளிங்லாம் வச்சுக்கிட்டு விளையாடாம நம்ம வந்து ஒரு உணர்வுகளோட, அதே நேரத்தில் உடல் கட்டுக்காகத்தான், உடலை வலுப்படுத்துறது தான் விளையாட்டுங்கிற அந்த எண்ணத்தோட இருந்துட்டு
இருப்போம். நம்ம சிறந்த ஒரு குடிமக்களாக, சிறந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக இருப்போம். இந்த தளத்துல இருக்கிற பல பேர் விளையாட்டு வீரர்கள்லாம் இருப்பீங்க. டென்னிஸ் விளையாடுவீங்க, பேட்மிண்டன் விளையாடுவீங்க. அதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான். இந்த 2த்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு, நல்ல விதமா மகிழ்ச்சியோட, வெறுப்பற்று மற்ற பிற நாடுகள் மீது வெறுப்பு இல்லாம, வன்மம் பாராட்டாம, நல்ல ஒரு இணக்கமான சூழலோட இருப்போம். உலக அமைதிக்கு அது வழிவகுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அருமை சார். செங்கட்வர் சார். சார் சொல்லுங்க. சரியான ஒரு உரை கொடுத்து சென்றிருக்கிறீங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும். அதான் பேட்ரியாட்டிசமுக்காக நமக்காக சுதந்திரத்துக்காக உழைச்ச